வணக்கம் அன்பு நண்பர்களே. உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க. ஃபுல்லாக நெஞ்சு சளி கொத்து இருந்தது. அது எனக்கு வருஷத்துக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். மூக்கில் தண்ணி மாதிரி கொட்டும், அப்படியே விட்டுட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, போன வாரம் என் பையனுக்கு பையனுக்கு ஆதித்ய பாலாஜிக்கு இன்ஃப்ளூன்னு ஒரு வைரஸ் ஃபீவரு. அதனால் வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போகல. நான் திங்கக்கிழமை உடம்பு சரியில்லை, ஸ்கூல் போல. நான் அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் அலைஞ்சேன். அவன் தலைவர் நம்ம ஒட்ட வச்சிட்டாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று பூரா 102 டிகிரி செல்சியஸ்லேயே தான் இருந்தது. ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு சரியாகும்னு பார்த்தா காலையில் 102 திரும்ப போயிடுச்சு. அப்புறம் தான் டாக்டர்கிட்ட திரும்ப வரணும் அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு அது 3 நாள் சரியாகிறதுக்கு ஆகும்னாங்க. ஆக்சுவலாக நான் திங்கக்கிழமையே வீடியோ போடுறது கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். சரி, இதுக்கு மேலே போட்டோம்னா இன்னைக்கு நைட் 8 மணிக்கு எக்ஸிட் போல் வந்துடும். அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம சொன்னதும் அது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்து சொல்கிறன்ற மாதிரி ஒரு சொல் வந்துடும். அதனால் காய்ச்சலை வச்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். என்னுடைய பழைய வீடியோஸ் மாதிரி இது இருக்காது. என்ன ரிசல்ட் மட்டும் நான் கொடுத்துட்றேன். இந்த ஜாதகத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணுற வீடியோஸ், அதாவது ஜாதகத்தை போட்டு ஏன் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுவேன் எப்பயும். இன்றைக்கி அது காரணம் முடியாது. காரணம் நெஞ்சு சளி, தண்ணி மாதிரி மூக்கில் கொட்டுது, காய்ச்சல் 102 டிகிரி இருக்குது. இப்போ வந்து அந்த இப்போ வீடியோ போடுறதுக்கு 10 நிமிஷம் கூட செக் பண்ணி பார்க்குறேன், 101.1. ஸோ இவ்வளவும் வச்சுக்கிட்டு நான் போடாமல் கூட விட்டுறலாம். பட் நான் ரெடி பண்ணிட்டேன். அது ஆல்மோஸ்ட் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதை நான் திங்கக்கிழமையே பண்ணிட்டேன். ஸோ அந்த உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 2024 மகாராஷ்டிரா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இதில் மொத்தம் எத்தனை தொகுதி? இன்னைக்கு தான் அங்கே எலெக்ஷன். இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. வர 23ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். ஸோ மொத்தம் இருக்கு. மொத்தமுள்ள தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தேவை அப்படி கணக்கு. அதாவது மொத்தம் சீட் எவ்வளோ சீட் அப்படி பார்த்தோம்னா 288. அதில் மெஜாரிட்டிக்கு தேவை 145. இதில் 2 கட்சி முக்கியமான கூட்டணி. ஒன்று மகாயுத்தி. அதில் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி, சிவசேனா, ஏக்நாத் சிண்டா அவர் தாங்கி இருக்கக்கூடிய சிவசேனா, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் அவங்க அஜித் பவார் அவங்க லீடராக இருக்கக்கூடிய கட்சி, அப்புறம் ஜன் சுராஜ்யா சக்தி, ராஜஸ்ரீ ஷாசு விகாஸ் அகதி, ராஷ்டிரிய யுவ சம்விதான் பார்ட்டி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி. அடுத்து மகா விகாஸ் அகதி அது ஒரு பார்ட்டி. அதில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சிவசேனா, பால் தாக்கரே அவங்க சன் உத்தவ் தாக்கரே நடத்துறது. அடுத்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் நடத்தக்கூடிய ஒரு கட்சி. நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி, சைக்கிள் சின்னம். அடுத்து பெசன்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட். மொத்தம் இத்தனை கட்சி நிற்குது. இன்னொன்று இருக்குது பரிவர்தான் மகாசக்தின்னு, பிரசார் ஜன்சக்தி பார்ட்டி, சௌமினி பக்ஷா இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ஜெயிக்க போகிறது கிடையாது. நம்ம ஏன் அதை போய் பார்க்கணும். அப்புறம் அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, அப்புறம் வன்சூத் பகுஜன் அகதி, மகாராஷ்டிரா நவ் நிர்மன் சேனா, ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷா, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க. அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு பார்த்தா 2 பார்ட்டி தான். ஒன்று மகாயுக்தி, இன்னொன்று மகா விகாஸ் அகதி. ஸோ இதில் மகா விகாஸ் இதில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா, ஆசைப்பட்டேன். ஏன்னா இதில் மகாயுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரோட ஜாதகம் வேலை செய்யும். ஒன்று தேவேந்திர ஃபட்னாவிஸோட ஜாதகம் வேலை செய்யும். அஜித் பவர் அவரோட ஜாதகம் வேலை செய்யும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா 2023 ஜூலை வரைக்கும் இருந்தார். அடுத்து ஏக்நாத் சிண்டே அவரோட ஜாதகம் வேலை செய்யும். அவர் தான் இப்போ சீஃப் மினிஸ்டராக 2022 ஜூன் மாதம் 30 ஜூன் 2022 இப்போ வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஸோ தேவேந்திர ஃபட்னாவிஸ், அஜித் பவார், ஏக்நாத் சிண்டே இவங்க 3 பேரோட ஜாதகத்தையும் வச்சு இதனுடைய முடிவு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
மகா விகாஸ் அகதி காங்கிரஸ் கட்சியினுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா நானே படோலோ அவரோட ஜாதகமும், உத்தவ் தாக்கரே அதே மாதிரி ஜெயந்த் பாட்டில் இவங்க 3 பேரோட ஜாதகமும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இப்போ இந்த 3 பேரோட ஜாதகத்தில் இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ், அஜித் பவார், ஏக்நாத் சிண்டே இவங்க 3 பேரோட ஜாதகத்துல என்ன பவர் வருது? நானே படலோ அவரோட ஜாதகம், உத்தவ் தாக்கரே, ஜெயந்த் பாட்டில் இவங்க 3 பேரோட ஜாதகத்தையும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணதுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட், அதாவது இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த வீடியோ 1 மணி நேரம் போட்டிருக்கலாம். எனக்கு உடம்பு மட்டும் சரியா இருந்தது, காய்ச்சல் பிரச்சனை இல்லை, இந்த வைரல் ஃபீவர் இல்லை அப்படின்னா நான் இந்த வீடியோ போட்டிருந்தா ஜோசியம் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். பட் உடல்நிலை கேட்டதுனால என்னால் இதை பண்ண முடியல. என்னுடைய ரிசல்ட் அப்படின்னா இதில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மகாயுத்தி பிஜேபி கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை தொகுதிகளான 145 கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அது பிஜேபி தனியாலாம் ஜெயிக்காது. பிஜேபி, சிவசேனா, என்சிபி அஜித் பவர் கட்சி இது 3 சேர்த்து 148லேருந்து 153 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகா விகாஸ் அகதி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா, சரத்பவார் என்சிபி இதெல்லாம் சேர்த்து 121லேருந்து 131 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகிறது மற்ற கட்சிகள், அதர்ஸ். அது வந்து 15 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் என்னுடைய இது என்னுடைய ஜோதிட கணிப்பு. ஸோ இதில் ஜெயிக்கக்கூடிய கூட்டணி இதில் ஜெயிக்கக்கூடிய கூட்டணி இதை கட் பண்ணிக்கோ. இது ஜெயிக்கக்கூடிய கூட்டணி என்டிஏ பிஜேபியினுடைய தலைமையில் மகாயுத்தி வெற்றி பெற்று பிஜேபி ஆட்சி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ இதில் 6 பேரோட ஜாதகம், தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஏக்நாத் சிண்டே, அஜித் பவாரோட ஜாதகம் போடலான்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நானா பட்டோலே, உத்தவ் தாக்கரே, சரத்பவார் இவங்க ஜாதகத்தெல்லாம் போட்டு ரிசர்ச் பண்ணி வீடியோ கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய உடல்நிலை காரணமாக என்னால் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வராது. நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா, பச்சையாக சொல்லணும்னா, நம்ம வீடியோவை முன்னாடியே சீக்கிரமாக போட்டால் மற்ற ஜோசிக்காரனுங்க பெரிய பெரிய யூடியூப் சேனலில் காசை கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் காசை கொடுத்து அவனுங்க கண்டுபிடிச்ச மாதிரி வீடியோவில் போட்டு அவனுங்க கிரெடிட் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறது நான் உழைக்கிறேன். இது ஏற்கனவே 2-3 தடவை நடந்திருக்கு. அவங்கள பேர் சொல்லி அவங்க பெரிய ஜோசிக்காரங்கன்னு நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அவனுக்கு என்னதை காப்பிடிச்சாங்கன்ற மாதிரி அவங்க பேரை கெடுத்துக்கிறதுக்கு, அடுத்தவங்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக நான் வீடியோ போடல. உண்மையாக திறமை இருந்தால் அவன் போட்டு பண்ணலாம். நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன், அடுத்த நாள் உட்காந்து அவன் யூடியூப்பில் ஒரு பெரிய சேனலில் ஒரு 2 லட்சம் கொடுத்தானா அவன் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு போய்ட்றான். அவனுக்கு தான் காசு கொடுத்து அவன் என் வீடியோ 1 லட்சம் பேர் பார்க்குறான், அவன் வீடியோ 15 லட்சம் பேர் பார்க்குறான். அப்போ அந்த 15 லட்சம் பேருக்கு நான் தான் உண்மையானவனுக்கு தெரியாது. ஸோ என் வீடியோவை இன்னொருத்தன் காப்பி அடிக்கிறான்னு தான் நான் நிஜமாக லேட்டாக கடைசி நிமிஷத்தில் போடுறது. ஆனால் இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் திங்கக்கிழமையே போட்டிருந்தா வீடியோ ரொம்ப சூப்பராக அந்த 6 பேரோட ஜாதகத்தையும் வச்சு போட்டிருப்பேன். ஸோ என்னை கோச்சிக்காதீங்க, உண்மையான காரணம் தான். பட் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னது கரெக்டாக வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் எப்படி ரிசர்ச் பண்ணுறேன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் பேரை யூஸ் பண்ணி நான் தான் பாலாஜி ஹாசன் அப்படின்னு சொல்லி என் ஃபோட்டோவை நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணி என் வீடியோவை மற்ற சேனலில் அந்த ஐபிசியில் கொடுத்த வீடியோவை எல்லாம் டவுன்லோடு பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு வேற ஒருத்தன் இங்கே வாழப்பாடியில் ஒருத்தன் கள்ளக்குறிச்சின்னு சொல்கிறான் ஒரு வீடியோவில், இன்னொரு வீடியோவில் வாழப்பாடின்றான். அவன் ஃப்ராடு எப்படின்னு தெரியல. என் பேரை யூஸ் பண்ணி அவனுடைய ஃபோன் நம்பரை போட்டு ஜிபேயில் பணத்தை வாங்கி ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 8870990058. இது ஒன்று தான் என் நம்பர். இந்த நம்பரை தவிர வேறு எந்த நம்பரும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நான் இந்த வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் பாருங்கன்றது கிடையாது. நீங்கள் என் பேரை சொல்லி வேறு யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது. நீங்கள் யார்கிட்டயே போய் ஜாதகம் பார்த்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் நம்பி வேற ஒருத்தன்ட்ட ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நம்பர் போடுறேனே தவிர, நான் இந்த நம்பரை போட்டனால அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணுவேன்லாம் கிடையாது. எனக்கு ஓய்வு நேரம் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் அர்ஜென்ட் நம்மகிட்ட என்னைக்குமே பண்ண மாட்டோம். அர்ஜென்ட்டாக இப்போ உடம்பு சரியில்லை, எப்போ ரெடியாகுதுன்னு தெரில. இந்த வீடியோ போடணுன்றதை நான் காலிலேருந்து அதாவது நீங்கள் வீடியோ ஒட்டுக்க பார்ப்பீங்க, எத்தனை தடவை இல்லை இருமணுன்னு உங்களுக்கு தெரியாது, எத்தனை முறை சளி சிந்தனும் உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த உடம்பு சரியாகி என்னோட டைம் தான் நான் பார்ப்பேன். பட் பார்த்து தருவேன்னு உறுதி கிடையாது. ஆனால் வேற யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும்தான் என் நம்பர்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.